Taste the Daily. ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் வரிசையில் நின்று ஏராளமானோர் வாக்குரிமையை செலுத்தினர். தாம் போட்டியிடும் லக்னோவில் வாக்களித்தார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். அமேதியில் வாக்குரிமையை செலுத்திய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி. ரிசர்வ் வங்கி தலைமையகம் உள்ள மும்பையில் குடும்பத்துடன் வாக்களித்த RBI ஆளுநர் சக்தி காந்த தாஸ். மக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். மும்பையில் ஜனநாயக கடமையாற்றிய அனில் அம்பானி, அக்ஷய் குமார், கோவிந்தா, சுனில் ஷெட்டி, சானியா மல்ஹோத்ரா உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் வாக்களிப்பு. நாசிக் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ள பூத்துக்கு மாலை அணிவித்த சுயேட்சை வேட்பாளர் சாந்திரிகிரி மகராஜ் தாம் வாக்களித்து முடித்தவுடன் உதவியாளர் கையில் கொண்டு வந்திருந்த மாலையை போட்டுவிட்டு புறப்பட்டார். லக்னோவில் வாக்குரிமையை செலுத்திய பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி, பாட்னாவில் ஓட்டு போட்ட லோக் ஜனசக்தி தலைவரும் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகனுமான சிராக். லடாக்கின் லே பகுதியில் மக்களவைத் தேர்தலில் ஒரே ஒரு குடும்பத்திற்காக அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி. 5 பேர் வாக்களிப்பதற்காக சிறப்பு ஏற்பாடு செய்த தேர்தல் ஆணையம். சிறுபான்மையினருக்கு எதிராக தாம் ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசியதில்லை என பிரதமர் மோடி திட்டவட்டம். காங்கிரசின் வாக்கு வங்கி அரசியலைதான் தாம் எதிர்த்து வருவதாகவும் பேட்டி ஒன்றில் விளக்கம். பாபா சாஹேப் அம்பேத்கர் முதல் பண்டித நேரு வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக பிரதமர் மோடி கருத்து. அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்களின் நோக்கத்தை சிதைக்கும் காங்கிரசின் முயற்சியை மக்களிடையே தாம் அம்பலப்படுத்துவதாகவும் விளக்கம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழப்பு. ஹெலிகாப்டர் மலையில் மோதி தீப்பற்றியதால் அதில் பயணித்த அதிபர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட 9 பேர் பலியானதாக அறிவிப்பு. ஈரானில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதற்கு சில நிமிடங்களுக்கு முன் அதிபர் இப்ராஹிம் ரைசி அமர்ந்திருந்த புகைப்படம் வெளியீடு. கிழக்கு அசர்பைஜானின் ஜோல்பா பிராந்தியத்தில் விபத்து நேரிட்டதாக ஈரான் ஊடகங்கள் தகவல். தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் தகவல். தென் தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நிலவி வருவதாகவும் விளக்கம். தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 13 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். அதி கனமழைக்கான எச்சரிக்கையை திரும்ப பெற்றது வானிலை மையம். புதன்கிழமை முதல் கோடை மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக தகவல். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட திட்டம். புதிய பயனாளர்களை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகள் தகவல். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் CCTV கேமராக்கள் அடிக்கடி இயங்காமல் போவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக EPS கருத்து. வாக்காளர் பட்டியல், வாக்குப்பதிவு சதவீத அறிவிப்பு போன்ற அனைத்திலும் தேர்தல் ஆணையம் குளறுபடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. மிகப்பெரிய குளறுபடியா இருக்குது. பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கு. தேர்தல் எண்ணும் மையங்கள்ல அடிக்கடி இந்த CCTV கேமரா இயங்காத போகுது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என EPS வலியுறுத்தல். கர்நாடகா மேகதாதுவிலும் ஆந்திரா பாலாற்றின் குறுக்கிலும் அணை கட்டுவதை தடுக்காவிட்டால் தமிழகத்தின் நீர் பற்றாக்குறை அதிகரிக்கும் என எச்சரிக்கை. கேரள அரசை கண்டித்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை தமிழக அரசு உடனே தடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். கூட்டணிக்காக தமிழக விவசாயிகள், பொதுமக்களின் நலனையும் உரிமைகளையும் அடகு வைக்க திமுக தயங்கியது இல்லை என விமர்சனம். கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. வெள்ளி, சனி மற்றும் பௌர்ணமி நாளில் மட்டும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து வரும் 24ஆம் தேதி முதல் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கம்.
மற்ற நாட்களில் கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய இடங்களிலிருந்து மட்டும் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் புறப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் ISIS தீவிரவாதிகள் 4 பேர் கைது செய்யப்பட்ட 4 பேரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என தீவிரவாத தடுப்பு படையினர் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 55,200 ரூபாய்க்கு விற்பனை. நேற்றைய விலையை விட 400 ரூபாய் அதிகரித்துள்ளதாக தங்க வியாபாரிகள் தகவல். சென்னையில் முதன்முறையாக 100 ரூபாயை தாண்டியது 1 கிராம் வெள்ளியின் விலை. நேற்று 97 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்ற நிலையில் இன்று வெள்ளி 3 ரூபாய் 50 பைசா அதிகரித்து 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை. சிங்கப்பூரில் கடந்த ஒரே வாரத்தில் 26,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல். ஜூன் மாதத்தில் காய்ச்சல் தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை உச்சம் தொடக்கூடும் என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. Taste the Daily.